ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் ராகி களி என்ன மெத்தடில் நான் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இப்போ காமிச்சிடலாம். அந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் ராகி மாவு எடுத்து அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். மீத 3 கிளாஸ் தண்ணி சட்டியில் ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். மொத்தம் 3 கிளாஸ் மாவுனா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மாவை உள்ளே ஊற்றி நல்லா கிண்டணும். இப்போ தான் பபிள்ஸ் அதிகமாக விழும், அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் கட்டி கட்டியாக ஆயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி கீழே பிடிச்சிடவும் கூடாது. அதனால் கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு கிண்டிகிட்டே தான் இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்க மாவு கொஞ்சம் கட்டியாக வரும். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் கட்டியாக வந்துடுச்சு. இதே மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. பபிள்ஸ் வரும், ஆனால் அதை நம்ம ஸ்பூனை வச்சே இது பண்ணிடலாம். இப்போ நல்லா மாவு கட்டியாகிடுச்சு. இந்த சமயத்தில் குக்கரில் வைக்கலாம். குக்கரில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சட்டியை உள்ளே வச்சுருக்கேன். நமக்கு இன்னொல்ல சட்டியை உள்ளே வச்சுட்டு ஒரு 5 விசில் விடுங்க. நமக்கு தேவையான ராகி களி வெந்து வந்துடும். இந்த ராகி களிக்கு சைடிஷ் எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா தான் இருக்கும். இதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 விசில் வந்துட்டு ராகி களியை பார்த்தீங்களா, நல்லா வெந்து வந்துருச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்.